இனிய மாலை பொழுதினிலே இங்கு வருகை தந்திருக்கும் உங்களை பிரேமன் கத்தோலிக்க ஆன்மீக பணிய சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். இன்று ஒளிவிழா நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்கு செல்வன் ஜாபியாத் ஞானானந்தன், செல்வன் அபிஷேக் யோகராஜா. ஒளிவிழாவை காண வந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் அன்பான மாலை வணக்கம். இன்றைய ஒளிவிழா வளவை போல் இறை வழிபாட்டுடன் தொடங்கும். வழிபாட்டை தொடங்கி வைக்க ஜெர்மன் கத்தோலிக்க ஆன்மீக பணியத்தின் தொடர்பாளர் திருமதி பெனேட்டா டொன் போஸ்கோ அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நமக்காய் பிறந்த தெய்வ மகன், வாழ்வை அளிக்கும் மீட்பின் நாதன், இங்கு வந்திருக்கும் எல்லோருக்கும் நல்ல அழகான நிறைவான வாழ்வை தந்திருக்கின்றார். நாம் அவருக்கு நன்றியும் புகழ்ச்சியும் செலுத்தும் வண்ணமாக அனைவரும் எழுந்து நின்று இறை வழிபாட்டில் கலந்து கொள்வோம். நீயே சொந்தம், நீயே
கிறிஸ்துவின் பிறப்பு. அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரோனியோ என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நசரேத் ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லெகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறு காலம் வந்தது. அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதித்து தீவன தொட்டியில் கிடத்தினர். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கின்றார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாக, உலகில் அவர்களுக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாக என்று கடவுளை புகழ்ந்தது. வானதூதர் அவர்களை விட்டு விண்ணகம் சென்ற பின்பு இடையர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வாருங்கள், நாம் பெத்லெகேமுக்கு போய் ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடைத்திருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சியெல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்க கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்தசேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாக முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நிறமாறுதே
பணியகத்தினால் இருள் சூழ்ந்த உலகத்திற்கு ஒளியை கொண்டு வந்த இறைமகனின் பிறப்பை நினைவு கூறும் இந்த நன்னாளில் அவருக்கு தீபத்தினால் அஞ்சலி செய்து எமது வாழ்வின் ஒளியாகிய இறைவனுக்கு எமது பாரம்பரிய நடனக்கலை மூலம் தீபாஞ்சலி செய்து புகழ்ச்சிப்படுத்துவோம். तारितजं तजं तरिता तदिमितकिटतकतगतदिगिण त्वं तारितजं तजं तरिता तदिमितकिटतकतगतदिगिण त्वं तारितजं तजं तरिता நாட்டில் ஏற்பட்ட அநூதி போரினால் மாண்ட மாவீரர்களுக்கும் எம் உறவுகளுக்கும் இயற்கையின் அனர்த்தத்தால் உயிரிழந்த உறவுகளுக்கும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்கும் இறைவனின் சந்நிதியில் நித்திய இளைப்பாற்றி அடைய வேண்டி இத்தீபங்களை இங்கே ஏற்றுகின்றோம். எமது இளைஞர்களுக்காக உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். அவர்கள் இறைபற்றுள்ளவர்களாகவும் கலை கலாச்சாரம் மொழி பற்று உள்ளவர்களாகவும் வாழ வழிகாட்ட வேண்டுமென்று இத்தீபங்களை இங்கு ஏற்றுகின்றோம். எமது ஜெர்மன் பணியகத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் புனித வளனார் வயோதிப இல்ல கட்டிட வேலைகள்
மிக விரைவில் நிறைவு பெறவும் அங்கு வாழும் ஏழை முதியவர்கள் அன்பிலும் மகிழ்ச்சியிலும் வாழ வேண்டி இத்தீபங்களை ஏற்றுகின்றோம். செபிப்போமாக. எங்கள் மீட்பின் ஊற்றாகிய இறைவா, எங்களை படைப்பின் சிகரமாகவும் மாண்புடையவர்களாகவும் வியத்தகு முறையில் படைத்து திருமகனின் பிறப்பால் எங்களை புது படைப்பாக்கினீர். அவருடைய பிறப்பு வாழ்வில் நற்செய்தியை நாங்கள் சொல்லாலும் செயலாலும் பறைசாற்று செய்தருளும் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். விளக்கேற்றலை தொடர்ந்து ஜெர்மன் கத்தோலிக்க ஆன்மீக பணியத்தின் சார்பாக உங்களை வரவேற்க வருகிறார் செல்வி கிளென்சி செல்வா. எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கம். அமைதியின் தூதனாய் அன்பினை வழங்க இறைமகன் இயேசு பாலகனாய் பாரினில் பிறந்த தினத்தை இன்று நாம் ஒளிவிழாக கொண்டாடுகிறோம். எல்லாம் இருந்தும் ஏழ்மையாய் பிறந்தார். நம் பாவங்களை மன்னிக்க மனிதனாய் மீட்பராய் பிறந்தார். உலகை படைத்தவர். பிறப்புக்கு கிடைத்தது மாட்டுத் தொழுவம்தான். மீட்பர் பிறந்த தினத்தை கொண்டாடுவதற்கு வருகை தந்திருக்கும் கலைஞர்கள், நெறியாளர்கள், உதவியாளர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். அதற்கு மேலாக கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து கரகோஷம் கொடுத்து சிறுவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக வருகை தந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை வழங்கிய கிளென்சி செல்வா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. சரி அபிஷேக், இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோக்ராமுக்குள்ளே போவோமா இல்லாட்டி இன்னும் பேசிக்கொண்டே இருக்கணுமா? ஓம் ஓம், இவ்வளோ நேரம் நாங்கள் அதுக்கு தான் வெயிட் பண்ணினாங்க. சரி, அப்போ தொடங்குவோம். ஒளி விழாவின் முதல் நடனமாக ஸ்ரீ ரஞ்சனி நடன ஆலயத்தின் மாணவர்கள் வழங்கும் பரதநாட்டியம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி அறிவிக்கும் நடனம். இதை தர வருபவர்கள் இலக்கியா பரணிதரன், அமிலியா சிமியோன், மரியா சிமியோன், கஸ்தூரி ராஜ்குமார், நந்திதா நவராஜா, நவிதா நவராஜா. இதன் நடனமைப்பு ஸ்ரீ ரஞ்சனி நடன ஆலயத்தினான ஆசிரியரான செல்வி பென்சியா டான் பாஸ்கோ. உங்கள் கைகளை தட்டி அவர்களை வரவேற்போம். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். பெத்லகேம் நகரில் மாட்டு தொழுவமதில் பிறந்தார் பரமபிதா. பெத்லகேம் நகரில் மாட்டு தொழுவமதில் பிறந்தார் பரமபிதா. பெத்லகேம் நகரில் மாட்டு தொழுவமதில் பிறந்தார் பரமபிதா. ஆயிரமாய் நட்சத்திரங்களுக்கிடையே தோன்றியதே அரிய வானட்சத்திரம். ஆயிரமாய் நட்சத்திரங்களுக்கிடையே தோன்றியதே அரிய வானட்சத்திரம். அதுவே பாலகன் இயேசுவை காண கீழ் திசை மன்னர்களுக்கு வழிகாட்டியது.